இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அனைவருக்கும் புனித வெள்ளி நல்வாழ்த்துக்கள். குட் ஃப்ரைடேனாலே எப்போவும் நம்ம ஏசப்பா பேசின 7 வார்த்தைகளை தான் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம வேறு பார்க்கலாம். ஏசு சிலுவை ஏற்றுக்கொண்டதுனால நாம் பெற்றுக்கொண்டது என்ன, அல்லது நாம் அறிந்து கொள்வது என்ன அப்படின்ற தலைப்பில் தியானிக்கலாம். ரட்சிப்பு. ஏசு தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்ததின் நிமித்தமாக நாம் ரட்சிப்பை பெற்று கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ரட்சிக்கப்படுகிறதுக்கு ஏசப்பாவோட நாமம் அல்லாமல் வேறு நாமம் இல்லை. அவர் சிலுவையை சுமந்ததின் நிமித்தமாய் நாம் இன்னைக்கு ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் கூட யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா இயேசுவே சொல்கிறாரு, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ரட்சிப்பு பெற்றுக்கொள்வதற்கு ஏசப்பா தான் ஒரே வழி. அவர் சிலுவை சுமந்தது நிமித்தமாய் இன்னைக்கு நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். விடுதலை. நம்மளோட பாவத்தில் இருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இயேசுவே இந்த இடத்துல சொல்கிறாரு, சத்தியத்தை அறியுங்கள் அப்படின்னு சொல்லி. சத்தியம்னா என்ன? சத்தியம் யாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். சத்தியம் யாரு? இயேசுதான். அவரை நாம் அறிந்து கொண்டதின் நிமித்தமாய் விடுதலை பெற்றுக்கொள்கிறோம். அவர் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பாவத்தின் நிமித்தமாய் நாம் இழந்து போன சமாதானத்தை தேவன் சிலுவையிலே அதை நமக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு சிலுவையை சுமந்ததன் நிமித்தமாய் நாம் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் தன்னோட சரீரத்தில் காயங்களை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாய் அவர் நாமத்தினால் நாம் இன்று சுகத்தை பெற்று கொண்டிருக்கிறோம். இயேசு சிலுவையை சுமந்தது நிமித்தமாய் நாம் பிதாவின் புத்திரர்களாய் காணப்படுகிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இயேசப்பா மூலமா நாம் அவருக்கு பிள்ளைகள் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இயேசுவின் நிமித்தமாய் நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறது நிமித்தமாய் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். நாம் பாவிகளா பிதாவுக்கு தூரமாக இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினால் நாம் இன்னைக்கு பிதாவோட பிள்ளைகளாய் அவரை நோக்கி கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை பெற்று கொண்டிருக்கிறோம். நாம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம்.
எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால இன்னைக்கு நாம் பாவ மன்னிப்பை பெற்று கொண்டிருக்கிறோம். நாம் கர்த்தருக்கு விரோதமாய் செய்த அனைத்து பாவத்திற்கும் தேவன் அவர் இரத்தத்தினால் நமக்கு மன்னிப்பை தந்தருளியிருக்கிறார். இயேசு சிலுவையில் சிந்தின ஒவ்வொரு துளி இரத்தத்திலும் நம்முடைய மன்னிப்பு காணப்படுகிறது. இயேசு சிலுவை சுமந்தது நிமித்தமாய் நாம் தெரிந்து கொள்கிற அல்லது பெற்றுக்கொண்ட முக்கியமான ஒன்று அப்படின்னா அன்பு. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுத்து அவர் நம் மீது எவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறார் அப்படின்றத வெளிப்படையாக காமித்திருக்கிறார். வேதத்தில் சொல்லப்படுகிற ஒரு பிரதான காரியம் அன்பு. ஸோ தேவன் அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். வேதத்தில் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் என்ன பண்ணாலும் அது எனக்கு பிரயோஜனம் கிடையாதுன்னு. தேவன் நம்மளை மன்னிக்கிறார், நமக்கு விடுதலை கொடுக்கிறார், நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், எல்லாமே அவர் நமக்கு தருகிறார். அதை காட்டிலும் அவர் நம்மீது எவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறவர்களாய் காணப்படணும். இன்னைக்கு நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது எல்லாமே நம்மளுடைய தேவைகளுக்காக மாத்திரம்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவர் நம் மீது வைத்த அன்பை நோக்கி அவரை நம்ம பார்க்கிறோமா? இனி வரும் நாட்களிலாவது தேவன் நம் மீது வைத்த அன்பை நோக்கி பார்க்கிறவர்களாய் நம்ம காணப்படணும்னு ஏசப்பா விரும்புகிறார். அவர் சிலுவையில் நமக்காக சிந்தின ரத்தம் நமக்கு மீட்பை கொடுத்தது, விடுதலை கொடுத்தது, சுகத்தை கொடுத்தது. அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தின் மூலமாய் வெளிப்படுகிற அந்த அன்பை நாம் உணர்ந்தவர்களாய் இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள்.